ஒரு அழகான கிராமத்துல கணவன் மனைவியும் அவங்களோட மகனோட வசிச்சு வந்தாங்க. அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சரிம்மா, நான் வேலை இருக்கான்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன். என்ன இப்படியே வீட்டில் உட்காந்துருந்தா ஆகுமா? சுத்தி முத்தி ஏதாவது வேலை கிடைச்சா எதுக்காவது போய்க்கலாம்ல. போய் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு வரேன். நீ வீட்டில் பத்திரமா இரு என்ன. என்னங்க, ஏதாவது ஒரு வேலையை கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. நம்ம பையனுக்கு வேற ஃபீஸ் கட்டுற நாள் வேற வரப்போகுது. அதுல அவனுக்கு ஏதோ நோட்டெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்களாம். பயமா இருக்கு, நம்ம வாழ்க்கை இப்படியே கஷ்டத்திலே போயிருமோன்னு. தயவு செஞ்சு கொஞ்சம் என்னன்னு பாருங்க என்ன. அப்பா வந்துட்டீங்களா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நோட்டு ஸ்கூல்லேருந்து ஒரு 5-6 நோட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்கப்பா. எப்படியாச்சும் எனக்கு நோட்டு இன்னைக்குள்ள வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ஸ்கூல்ல மிஸ் திட்டுவாங்க. நேத்தே எல்லாருமே நோட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் சப்மிட் பண்ணல. இன்னைக்கு லீவ்ல வாங்கி அட்டை போட்டு லேபிள் ஒட்டி நாளை போல நான் சப்மிட் பண்ணணும்ப்பா. தயவு செஞ்சு இன்னைக்குள்ள எனக்கு நோட்டு வாங்கி கொடுங்க ப்ளீஸ்ப்பா. சரிப்பா, அப்பா இன்னைக்குள்ள எப்படியாவது முயற்சி பண்ணி உனக்கு பணம் ரெடி பண்ணிட்டு வரேன். நீ கவலைப்படாம இரு என்ன. நான் எப்படியாச்சும் இன்னைக்கு வேலை செஞ்சு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ அதை வச்சு நோட்டு வாங்கிக்கூட கண்ணா. அப்பா வேலை கிளம்புறேன். சுப்பையாவும் எங்கெங்கயோ வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா ஒருத்தருமே அவருக்கு வேலை கொடுக்கற மாதிரி இல்ல. நீ கவலைப்படாதடாப்பா, அப்பா கண்டிப்பா வந்து உனக்கு நோட்டு வாங்கிட்டு தான் வருவாரு. நீ கவலைப்படாத என்ன. வீட்டுல போய் சாப்பிட்டு நிம்மதியாயிரு. நாளைக்கு நீயும் ஸ்கூல்ல நோட்லாம் சப்மிட் பண்ணிடலாம். ஐயோ கடவுளே, எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டம் தெரியல. ஒரு நோட்டு வாங்க எங்ககிட்ட காசு இல்ல. இந்த நிலைமைய பார்த்து உனக்கு கூட இறக்க வர மாட்டேங்குதா? என் பையனை படிக்க கூட வைக்க முடியல கடவுளே. தயவு செஞ்சு எப்படியாச்சும் உதவி பண்ணு. யாருப்பா நீ இந்த சைடு நடந்து வந்துட்டு இருக்கிற? உன்னை என்கிட்டலாம் பார்த்ததே கிடையாது. என்ன வேணும்? வெங்காயம் நம்ம கிட்ட நிறைய இருக்குது, நல்ல கிலோ கணக்குல எடுத்துட்டு போப்பா. ஐயா அது இல்ல, நான் வேலை கேட்கறதுக்காக தான் இங்க வந்தேன். உங்க வெங்காய கடையில ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கய்யா. நான் வேலை நல்லா பார்ப்பேன். எங்க தேடி எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு உங்க கடையிலயாவது ஒரு நல்ல வேலை எனக்கு போட்டு கொடுங்க தயவு செஞ்சு. அடைச்சி வேலை கேட்க வந்திருக்கிறியாக்கோ? நான் கூட கஸ்டமர் நினச்சி பேரம் பேசிக்கிட்டு உக்காந்துருக்கிறேன் பாரு. அதெல்லாம் என் கடைக்கு யாரும் தேவையில்ல, நான் ஒருத்தனே போதும் பார்த்துக்க. எதுக்கு என் கடைக்கு வேற ஆளெல்லாம் சேர்த்துக்கிட்டு? நான் தான் ஒருத்தனா முயற்சி பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நல்லா சம்பாரிச்சு நான் பாட்டுக்கு இருந்துக்குவேன். இன்னொருத்தன் வந்து அவனுக்கு கஷ்டப்பட்டு சம்பளத்தை கொடுத்துவிட்டு அவன் இங்கேருந்து கடையில் 4-5 பொருள் ஆட்டையை போட்டு போகிறதுக்கு நான் சேர்க்காம இருந்துட்டு போயிடுவேப்பா. அதனால தயவு செஞ்சு நீ கிளம்பு, இங்கெல்லாம் வேலை எதுவும் கிடையாது. ஐயா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என் பையனுக்கு நோட்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இன்னைக்கு ஏதாவது வேலை பார்த்துட்டு வரேன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது உங்களோட கடையில வேலை கொடுங்க தயவு செஞ்சு. ஆனா அவன் எவ்வளோ கெஞ்சியுமே அங்க வேலை கொடுக்கவே இல்லை. நானும் எப்பாடோ பட்டு அலைஞ்ச பார்த்துட்டேன், யாரும் வேலை கொடுக்குற மாதிரி இல்லை. என் பையன்கிட்ட இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியல. அவனுக்கு வேற நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த நிலைமை எந்த ஒரு தகப்பனுக்கும் வரவே கூடாதுச்சு. இது மாதிரி நினைச்சு கவலைப்பாட்டுக்கிட்டே அந்த மரத்துக்கிட்ட உட்காந்துருந்தான். அம்மா அப்பா வரப்போ நோட்டு வாங்கிட்டு வந்துருவாருல. சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னும் அப்பாவை காணுமேம்மா. அப்பா நம்பிக்கை கொடுத்துட்டு போயிருக்கிறாள்ல, அந்த நம்பிக்கையை கட்டாயம் காப்பாத்துவாரு. உனக்கு நோட்டு கண்டிப்பா வாங்கிட்டு வருவாருடா கண்ணா, நீ கவலைப்படாம இரு என்ன. அப்பா என்னப்பா வெறும் கையை வீசிட்டு வரீங்க? ஓஹோ, நோட்டு இனிமேல் தான் போய் வாங்கணுமா? சரி வாங்க, நீங்களும் நானும் கடைக்கு போய் மொத்தமா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துருவோம். அது கூட நல்லது தானே. என்னங்க, என்ன எதுவுமே பேசாம இருக்கிறீங்க? காசு அவனுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துட்டேங்க தானே. அவன் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியும் தானே. நாளைக்கு நோட்டெல்லாம் சப்மிட் பண்ணணுமாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை திறந்து என்னன்னு பேசுங்க. ஏதாச்சும் பேசினா தானே புரியும். இப்படி உம்முன்னே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. அப்பா உங்களை பார்த்தா எனக்கு நம்பிக்கை வர மாதிரி தெரியல. நீங்க நோட்டு வாங்குறதுக்கு பணம் எடுத்துட்டு வரல, அதான நிஜம். உண்மையை சொல்லுங்க. ஆமாண்டா கண்ணா, அப்பானால நோட்டு வாங்க முடியல. நானும் வேலை தேடி எவ்வளவோ அலைஞ்சு பார்த்தேன், எந்த வேலையும் கிடைக்கல. நான் நாளைக்கு கண்டிப்பா வேலை இருக்கும்பா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளை அவ்வளவா யாரும் வேலைக்கு சேர்க்கல. நாளைக்கு கண்டிப்பா வேலை கொடுப்பாங்க. அவனும் அது இதையும் சொல்லி தன்னோட பையனை சமாதானப்படுத்தினான். இதை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்த குடும்பம் ராத்திரியில சாப்பிடாம கூட தூங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஜோர மழை பெய்யவும் ஆரம்பிச்சது. ஐயோ என்னங்க தண்ணி. அடடா என்னது இது? வீட்டுக்குள்ள தண்ணியா ஒழுகுது, மழை பெய்யுதா? வெளியே போனா கவலைன்னு வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டுக்குள்ளேயே அதுக்கு மேல கவலை வருதே. நம்மனால நிம்மதியா தூங்க கூட முடியுதான்னு பாருங்க. வீட்டுக்குள்ள மழை தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு.
எதுவும் பேசிட்டு இருக்காதம்மா, நீ பையனை தூக்கு, நம்ம அந்த கூடார மாதிரி இருக்கும்ல அங்க போய் உக்காந்துக்கோ. அங்கன்னா மேல பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கோம், கொஞ்சம் ஒழுகாம இருக்கும். சீக்கிரம் பையனை எடுத்துட்டு வா. ஆமா, நைட்டு நம்ம எதுவுமே சாப்பிடாம படுத்துட்டோமே, தேவையான பொருள் தான் எடுத்துட்டு வா, அங்கேயே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அவங்க அம்மாவும் அவங்களோட பையனை எழுப்பிட்டு நேரா பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த கூடாரத்துக்கு கிளம்புனாங்க. மழையும் நிக்காம ஜோரா அடிச்சுட்டே இருந்தது. என்னங்க, மழை நின்றுச்சு, நீங்க கொஞ்சம் மேல அட்டையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் இட்லியை கொஞ்சம் ஊத்தி எடுத்துருவேங்க. சீக்கிரம் வாங்க, அடுத்த மழை வரதுக்குள்ள நம்ம இதை பண்ணிடுவோம். லைட்டா தூரதா செய்து சீக்கிரம் வாங்க. கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து அந்த இட்லிகளை வேக வச்சு சீக்கிரமா எடுத்துக்கிட்டாங்க. இரவு உணவை அங்கேயே அந்த கூடாரத்துல உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு மாடு ரொம்ப அழுகையோட வந்திருந்தது. ஐயோ, என்னாச்சு என்னாச்சு இந்த மாட்டுக்கு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்குது? ஐயோ, என்னாச்சுமா? ஏன் இப்படி அழுகுற? ஐயோ, என்னங்க, அதோட கால்ல பாத்தீங்களா, பலமா அடிபட்டிருக்குது. அதனாலதான் இந்த மாடு இப்படி கத்திட்டு இருக்குது. யாரோட மாடுன்னு தெரியலையே. சரி இரு, நான் உனக்கு முதலுதவி பண்றேன். ஆமா, அந்த பாக்ஸ்ல கட்டும் இந்த டிஞ்சர்லாம் வச்சிருப்பேம்மா, அதை எடுத்து கொஞ்சம் அதுக்கு போட்டு விடு. அப்ப கொஞ்சம் காயம் கொஞ்சம் நல்லா இருக்கும். லேக்காவும் அந்த மாட்டுக்கு முதலுதவி பண்ணுனா. அடடா, இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறியே போல, நல்லா ஆடுறியே. சரி சரி, இங்கேயே படுத்துக்க, காலையில வீட்டுக்கு போலாம். என்ன? அந்த மாடு வீட்டுக்கு வந்து மாசக்கணக்குல ஆச்சு. ஆனா ஒருத்தர் கூட அந்த மாட்டை தேடி யாருமே வரல. என்னங்க, இந்த மாடு வந்து மாசக்கணக்குல ஆச்சு, இதுக்கு மேல யாரும் இதை தேடி வரப்போறது இல்ல. இந்த மாடு நம்மளே வச்சுக்கலாமே. நான் பால் கறந்து தினமும் காலைல வியாபாரம் பண்ண இந்த மாடை வச்சுக்கிறேனே, அதுக்கு தேவையான பொருளும் வாங்கி போட்டுக்கிறேன். என்ன சொல்றீங்க? சரிம்மா, இதோட ஓனர் தேடி வராம இருந்தா பரவாயில்ல, இந்த மாச கணக்குலயே ஆச்சு, யாரும் தேடி வரல. சரி, இந்த மாட்டுல பாலை கறந்து நீயாச்சும் வியாபாரம் பண்ண ஆரம்பி. அதுக்கு தேவையான உணவுப் பொருள்கள்லாம் வாங்கி போடுற வேலையும் நீயே தான் பாத்துக்கிறீன. லேக்கா அந்த மாடுகள்ல இருக்க பாலெல்லாம் கறந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா. அக்கா, வாங்க வாங்க, பால் கொண்டு வந்திருக்கிறேன். நல்லா திக்கான பால், எல்லாரும் வேமா வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. அடடா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த பொண்ணாச்சே, மாடு வாங்கி பால் கறக்குற வரைக்கும் வந்துருச்சாக்கும். பரவாயில்லம்மா, பால் நல்லா தான் இருக்குது, ஊத்திட்டு போ. ரொம்ப சந்தோஷமா. இந்த மாடு எங்களுக்கு அதுவா கிடைச்சது பாத்துக்கங்க. இந்த மாடு நாங்களா வாங்கல, கடவுளா கொடுத்த வரோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவா தான் எங்க கிட்ட வந்துச்சு. இது வரைக்கும் யாருமே இதை தேடி வரல, அதனாலதான் நாங்களே வச்சுக்கிட்டோம். இந்த மாடு ரொம்பவே நல்லா பால் கறக்குது. இந்தாங்க, பாலை பாருங்க. பரவாயில்லக்கா, நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்களே. உங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு சின்ன வருமானம் வந்தா கூட அது ஒரு பெரிய விஷயம் தானே. சரி, இனிமேல் உங்ககிட்டயே பால் வாங்குறோம், பக்கத்து தெருவிடையும் நிறைய பேத்துக்கிட்ட சொல்றோம், நீங்க அங்கேயே போய் ஊத்துங்க. என்ன? இப்படி லேக்காவோட பால் வியாபாரமும் பெருக ஆரம்பிச்சுது. எனக்கு இந்தாங்க பணம், இன்னைக்கு பால் வியாபாரம் பார்த்ததுல பணம் கொஞ்சம் கிடைச்சிச்சு, இந்தாங்க வச்சுக்கோங்க. வேணாம் லேக்கா, நீ சம்பாரிச்ச பணத்தை நீயே சேர்த்து வச்சு ஒரு நல்லது செய்யன. நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு குடும்பத்தை பாத்துக்கிறேன், நீ சம்பாதிக்கிற பணத்தை நல்லா சேர்த்து வைமா. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். லேக்காவும் நல்லா சம்பாரிச்சு மாடுகளை அதிகமா வாங்க ஆரம்பிச்சா. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பால் பண்ணையும் அமைச்சா. இந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்த கணவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லேக்கா, நீ இப்படி வருவே நான் நினைச்சு கூட பார்க்கல. கடவுளா கொடுத்த இந்த மாடு நமக்கு இவ்வளவு பண்ணி இருக்குது. நம்ம குடும்பத்துல இருக்க கஷ்டம் எல்லாம் தீந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம்மா. இப்படி மனைவியோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவங்களோட கஷ்டமும் நாளடைவுல தீர்ந்துச்சு. இந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.